Hi everyone, welcome to Daily Current Affairs section. நாம இப்போ January 10th கான current affairs தான் பார்க்க போறோம். First question என்ன அப்படின்னா வேர்ல்ட் ஹிந்தி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஓகேவா. ஸோ வேர்ல்ட் ஹிந்தி டே எந்த டேல செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த டேல அப்படின்னா January 10th அப்படின்றது ஓகேவா. ஏன் January 10th வந்து நம்ம வேர்ல்டு ஹிந்தி டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1975ல ஓகே. ஸோ 1975ல இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரா யார் இருந்தா அப்படின்னா இந்திரா காந்தி வந்து இருந்தாங்க ஓகேவா. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் அப்படின்றத வந்து ஒன்னு கண்டக்ட் பண்ணாங்க ஓகேவா. ஸோ என்ன கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் அப்படின்றது அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து ஒரு 30 கண்ட்ரிஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட்டும் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தி லாங்குவேஜை குளோபல் லெவல்ல வந்து கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ரீசனுக்காக தான் அண்ட் குளோபல் லெவல்ல அந்த லாங்குவேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற அந்த ரீசனுக்காக 1975ல Jan 10ல என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து இந்த கான்ஃபரன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து Jan 10 என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம், வேர்ல்ட் ஹிந்தி டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. அண்ட் நேஷனல் ஹிந்தி டே ஓகேவா. ஸோ வேர்ல்டு ஹிந்தி டே அண்ட் நேஷனல் ஹிந்தி டே ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டான டேஸ். ஸோ நேஷனல் ஹிந்தி டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா September 14 வந்து செலிப்ரேட் பண்றோம் ஓகேவா. ஏன் September 14 நேஷனல் ஹிந்தி டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா 1949ல September 14ல தான் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜா வந்து ஜாயின் பண்ணாங்க ஓகேவா. ஸோ இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பட் அஃபிஷியலா அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா ஓகேவா. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னா ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அஃபிஷியல் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருந்தது அண்ட் September 14ல வந்து ஹிந்தி லாங்குவேஜ் அதில் ஆட் பண்ணாங்க ஓகே. ஸோ அதனால தான் September 14 அப்படின்றத நேஷனல் ஹிந்தி டேவாவும் அண்ட் January 10 அப்படின்றத வந்து வேர்ல்டு ஹிந்தி டேவாவும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த வேர்ல்டு ஹிந்தி டே வந்து ஃபர்ஸ்ட் எப்போ செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2006ல வந்து செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேவா. ஸோ 2006ல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரா யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன்மோகன் சிங் அப்படின்ற பர்சன் இருந்தாங்க ஓகேவா. ஸோ அவங்க தான் இந்த Jan 10 அப்படின்றத வந்து என்னன்னு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா வேர்ல்ட் ஹிந்தி டேவா அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே. அண்ட் January 1st அப்படின்றத வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா 64th DRDOக்கான ஃபவுண்டேஷன் டே அண்ட் என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா குளோபல் ஃபேமிலி டேவா வந்து நம்ம செலிப்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. அண்ட் January 9 அப்படின்றத வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரவாசிய பாரதிய திவாஸ் டே, அப்படி இல்லை அப்படின்னா NRI டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் January 4th ஓகேவா. ஸோ January 4th வந்து என்ன டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் பிரைலி டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், who among the following has been appointed as the first woman Supreme Court judge of Pakistan? So பாகிஸ்தானுடைய ஃபர்ஸ்ட் உமன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய நேம் என்னது அப்படின்னா ஆயிஷா மாலிக் அப்படின்றது ஓகேவா. ஸோ பாகிஸ்தானுக்கும் எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது, நம்மளோட தானே இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது ஓகேவா. ஸோ ஆஃப்டர் 75 இயர்ஸுக்கு அப்புறமா அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் டைமா ஒரு உமனை வந்து அந்த சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற போஸ்ட்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆஃப் பாகிஸ்தானா வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு உமன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிஷா மாலிக் அப்படின்றது ஓகே. அண்ட் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இம்ரான் கான் அப்படின்ற பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. இஸ்லாமாபாத் அப்படின்றது வந்து அவங்களுடைய கேபிட்டலா இருக்கு அண்ட் பாகிஸ்தானி ருபி அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சி ஓகே. அண்ட் இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது ஆல்கா மிட்டல் அப்படின்ற பர்சனை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல தான் பார்த்தோம். ஆல்கா மிட்டல் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ONGC இருக்கா ஓகேவா. ஸோ ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஓகேவா. இதோடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சேர்பர்சனா வந்து அவங்கள தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ ONGC உடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரசிடென்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா ஆல்கா மிட்டல் அப்படின்ற பர்சன். அண்ட் பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஜட்ஜ் யாரு அப்படின்னா ஆயிஷா மாலிக் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் ஒன், a new COVID-19 strain named Delta Cron has been found in ஓகேவா. ஸோ ரீசெண்டா வந்து புது வேரியன்ட் ஓகேவா. ஸோ அந்த கொரோனா இருக்கு இல்லையா அதோடைய புது வேரியண்ட்டை வந்து
கண்டுபிடிச்சிருக்காங்களா ஓகேவா. ஸோ அந்த வேரியன்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி இருந்த டெல்டா செகண்ட் வேவ்ல வந்து டெல்டா கொரோனா வந்தது அப்படின்னு வேரியன்ட் வந்தது அப்படின்னு தெரியும். இப்போ வந்து ஒமைக்ரான் அப்படின்றது வந்திருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் ஓகேவா. இப்போ புதுசா கண்டுபிடிச்ச இந்த கோவிட் வேரியன்ட் வந்து இந்த ரெண்டுல இருக்கிற சில பார்ட்ஸை வந்து மியூட்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அது வந்து இதுல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டெல்டால இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஒமிக்ரான்ல இருக்கிற மாதிரியும் சிமிலாரிட்டிஸா வந்து இந்த புதுசா கண்டுபிடிச்ச அந்த வேரியன்ட்ல வந்து அவங்க பார்த்ததுனால இதுக்கு என்ன நேம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா டெல்டா கிரான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா. அண்ட் இந்த டெல்டா கிரான் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரில ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிப்ரஸ்ல தான் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ டெல்டா கிரான் அப்படின்ற வேரியன்ட் வந்து ஃபர்ஸ்டா எந்த கண்ட்ரில ஃபைன் பண்ணியிருக்காங்க சிப்ரஸ். அண்ட் சிப்ரஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிப்ரஸுடைய கேபிட்டலா என்ன இருக்கு அப்படின்னா நிக்கோசியா அப்படின்றது அண்ட் அவங்களுடைய கரன்சியா வந்து யூரோ அப்படின்றது இருக்கு ஓகேவா. அண்ட் ரீசெண்டா நிறைய புதுவிதமான வேரியன்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து ஃபார்ம் ஆகிட்டே வருது ஓகே. அண்ட் டெல்டா கிரான் அப்படின்றது சிப்ரஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீசெண்டா பிரான்ஸ்ல வந்து ஒரு புது வேரியண்ட்டை வந்து ஃபைன் பண்ணாங்கல்ல ஓகே. அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா IHU அப்படின்றது ஓகேவா. ஸோ ரீசெண்டா பிரான்ஸ்ல ஃபைன் பண்ண ஒரு நியூ கோவிட் வேரியன்ட் உடைய நேம் என்ன அப்படின்னா IHU அப்படிங்கிறது ஓகே. அண்ட் பிரான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரிஸ் அப்படின்றது அவங்களுடைய கேபிட்டல் அண்ட் யூரோ அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சி. அண்ட் யூஎஸ்லயுமே வந்து புதுசா ஒரு வேரியன்ட் அப்படின்றத வந்து ஃபைன் பண்ணாங்க ஓகே. அண்ட் அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரானா அப்படின்றது ஓகேவா. அண்ட் இந்த ஃப்ளோரானா அப்படின்றது வந்து யூஎஸ்ல மட்டும் இருக்கான்னு கேட்டா கிடையாது. யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்லயுமே வந்து ரீசெண்டா இந்த ஃப்ளோரானா அப்படின்ற நியூ வேரியண்ட்டை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ யூஎஸ்டைய கேபிட்டல் வந்து வாஷிங்டன் டிசி அண்ட் டாலர் அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சியா இருக்கு ஓகேவா. ஸோ இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெருசலம் அப்படின்றது வந்து அவங்களுடைய கேபிட்டல் அண்ட் ஷெக்கல் அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சியா இருக்கு ஓகேவா. ஸோ இதுதான் வந்து புதுசா வந்த வேரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்டா எந்த கண்ட்ரில ஃபைன் பண்ணாங்க அப்படிங்கிறது ஓகே. ஸோ டெல்டா கிரான் அப்படின்றது சிப்ரஸ்லயும் IHU அப்படின்றது வந்து எங்க பிரான்ஸ்ல ஃப்ளோரானா அப்படின்றது யூஎஸ் அண்ட் இஸ்ரேல்ல வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், which film has won the best film at Golden Globe Awards 2022? ஸோ இந்த கோல்டன் குளோப் அவார்ட்ஸ்க்கான 79th எடிஷன் ஓகேவா. ஸோ 79th எடிஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வர்ச்சுவலா தான் வந்து நடந்தது ஓகேவா. இதுல பெஸ்ட் பிலிம் கேட்டகரிக்கு கீழே எந்த பிலிம்க்கு வந்து அவார்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தி பவர் ஆஃப் டாக் அப்படின்ற பிலிமுக்கு தான் கோல்டன் குளோப் அவார்ட்ல பெஸ்ட் பிலிம் அவார்டா கொடுத்திருக்காங்க ஓகேவா. அண்ட் இந்த பவர் ஆஃப் டாக் உடைய டைரக்டர் இருக்காரு இல்லையா ஓகேவா. ஸோ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜான் கேம்பியன் அப்படின்றவர் ஓகேவா. ஸோ ஜான் கேம்பியன் அப்படின்ற பர்சனுக்கு என்ன அவார்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் டைரக்டர் அவார்டும் கொடுத்திருக்காங்க ஓகே. ஸோ பெஸ்ட் பிலிம் அண்ட் பெஸ்ட் டைரக்டர் ரெண்டுமே வந்து இந்த கோல்டன் குளோப் அவார்ட்ல வந்து வின் பண்ணியிருக்கு. எந்த பிலிம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தி பவர் ஆஃப் டாக் அப்படின்ற பிலிம் தான் ஓகேவா. அண்ட் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா வில் ஸ்மித் அப்படின்ற பர்சனுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் அவர் எந்த பிலிம்ல நடிச்சதுக்காக அந்த அவார்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிங் ரிகார்ட் அப்படின்ற பிலிம்ல நடிச்சதுக்காக ஓகேவா. ஸோ பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க வில் ஸ்மித் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அப்படின்றத வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், China's DAS lunar probe has found a first on-site evidence of a water on moon's surface ஓகேவா. ஸோ சைனாவுடைய லூனார் ப்ரோப் அப்படின்றது என்ன, ஸோ நம்ம வந்து மூணுக்கு சென்ட் பண்ண அந்த ஸ்பேஸ் மிஷனை வந்து என்னன்னு சொல்லுவோம் சந்திரயான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா ஓகேவா. ஸோ அதே மாதிரி சைனாவும் வந்து ஆல்ரெடி மூணுக்கு வந்து அவங்களுடைய ஸ்பேஸை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து அதாவது மூணுடைய சர்ஃபேஸ்ல வாட்டர் இருக்கிறதுக்கான எவிடன்ஸை வந்து அதை கேப்சர் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எவிடன்ஸை கேப்சர் பண்ணி சென்ட் பண்ண அந்த சேட்டலைட் அந்த மிஷன் இருக்கு இல்லையா அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Chang'e5 அப்படின்றது. ஸோ சைனாவுடைய இந்த Chang'e5 அப்படின்ற அந்த லூனார் மிஷன் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அதுதான் வந்து மூணுடைய சர்ஃபேஸுக்கு மேல வாட்டருக்கான எவிடன்ஸை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி என்ன மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
அந்த மூன் சர்ஃபேஸ்ல ராக் இருக்கும் இல்லையா, பாறைகள் அண்ட் சாயில் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஓகேவா. ஸோ அதுக்கு மேல அந்த வாட்டருக்கான மாலிக்யூல் இருக்கு அப்படிங்கறத வந்து எவிடன்ஸோட வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எதனால நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சோலார் விண்ட் நடக்கும் இல்லையா, ஓகேவா. ஸோ சூரிய புயல் காற்று நம்ம ஸ்பேஸ் பத்தி படிக்கும் போது நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம், ஓகேவா, இந்த சூரிய புயல் காற்று அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ அது ஃபார்ம் ஆனதுனாலதான் இந்த இதை வந்து இவங்களால ஃபைண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மூன் சர்ஃபேஸ்ல இருக்கிற அந்த ராக் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ அதுல வாட்டருக்கான மாலிக்யூல் அப்படின்றது வந்து அவங்க வந்து வித் எவிடன்ஸோட வந்து ரீசெண்டா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை வந்து கேப்சர் பண்ணது எந்த மிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, Chang'e-5 அப்படின்ற மிஷன். நெக்ஸ்ட் ஒன். Which company has secured a order from the National High Speed Rail Corporation to design and construct a package of the Mumbai Ahmedabad Rail High Speed Rail project? ஓகேவா. ஸோ இந்தியால புல்லட் ட்ரெயின் அப்படின்றது வருது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புல்லட் ட்ரெயின் தான். ஓகே. அண்ட் இது எந்த பிளேஸ்ல இருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் இந்த புல்லட் ட்ரெயினை வந்து அவங்க பில்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மும்பைல இருந்து அகமதாபாத் வரைக்கும் வந்து இதை புல்லட் ட்ரெயின் அப்படின்றத வந்து கொண்டு வர்றாங்க. அண்ட் இந்த புல்லட் ட்ரெயினுக்காக இந்தியால வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னா இந்த நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் அப்படின்றது, ஓகேவா. ஸோ இந்தியால இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட்ஸை வந்து யார் பாத்துக்கிறா அப்படின்னா நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் தான் பாத்துக்கிறாங்க. அண்ட் இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டை நம்ம மட்டுமா சேர்ந்து பண்றோம்னு கேட்டா கிடையாது, ஓகேவா. ஸோ நமக்கு டெக்னாலஜி வைஸாவும் சரி அண்ட் இதை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஓகேவா. ஸோ நமக்கு சப்போர்ட் யார் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் தான் பண்றாங்க, ஓகேவா. ஸோ இந்தியாவுக்கு யார் சப்போர்ட் பண்றா இந்த புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பில்ட் பண்றதுக்கு அப்படின்னா ஜப்பான் கவர்மெண்ட் தான் வந்து, ஜப்பானுடைய ரயில்வே ஏஜென்சி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் அவங்க தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. அண்ட் ரீசெண்டா இந்த மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட்கான 5th வெர்ஷன் இல்ல 5th பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஓகேவா. ஸோ இதுக்கு ரீசெண்டா எந்த கம்பெனிக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எல்என்டிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ எல்என்டி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 8 கிலோமீட்டர் வரைக்கும் டபுள் லைன் வந்து இந்த 5th ஃபேஸ்க்கு கீழே வந்து பில்ட் பண்ண போறாங்க, ஓகேவா. என்ன பண்ண போறாங்க 8 கிலோமீட்டர் அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டபுள் லேன், ஓகே. டபுள் லேன் அப்படின்றத வந்து பில்ட் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சம் சிவில் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ வதோதரா வழியா கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான பில்டிங்ஸா இருக்கலாம், இல்ல பிரிட்ஜஸ் அண்ட் கிராஸ் பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா. ஸோ அது எல்லாமே இந்த 5th பேஸ்க்கு கீழே வந்து பில்ட் பண்ண போறாங்க. வித் எதோட சேர்த்து 8 கிலோமீட்டர் வரைக்குமான ஒரு டபுள் லேனையுமே வந்து இந்த இதுல வந்து பில்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்காக எந்த கம்பெனிக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்என்டி கூட தான் வந்து நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எல்என்டி வந்து இதே இதுல என்னது மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுல phase 4 அண்ட் phase 6 இந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி வந்து எல்என்டி வந்து அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கையுமே வந்து அவங்க இதுக்கு முன்னாடி முடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டா இந்த டபுள் லேன் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்காக, ஓகேவா, ரீசெண்டா இந்த 5th பேஸ்க்காக யார் கூட டைப் பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்என்டி கூட தான் அகைன் வந்து நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் வந்து டைப்ப வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which bank has collaborated with Google to advance a next generation customer experience? ஓகேவா. ஸோ ரீசெண்டா ஒரு பேங்க் வந்து கூகுள் கிளவுடோட வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு டைப் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்றத வந்து யாரு கொடுக்க முடியும், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து கொடுக்க முடியும், ஓகேவா. அண்ட் டெக்னாலஜி வைஸ்க்கான அந்த சப்போர்ட்டை வந்து இந்த மாதிரியான கூகுள்
கூகுள் மாதிரி இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து இல்ல டெக்னாலஜி பேஸ்டு கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து டிஜிட்டல் வேலை. ஓகேவா, ஸோ இந்த பேங்க் எதுக்காக கூகுள் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து எஃபிஷியன்ட் வேல அவங்களுடைய ஃபினான்ஷியல் சர்வீசஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. பேமெண்ட்டா இருக்கலாம், டெபாசிட்டா இருக்கலாம், இல்ல இன்சூரன்ஸ், இல்ல கிரெடிட் கார்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா சர்வீசஸையுமே வந்து டிஜிட்டல் வேல ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் அந்த சர்வீசஸ் வந்து எல்லா சர்வீசஸையும் விட பெட்டராகவும் இருக்கணும், கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்பாக்சன் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த பர்பஸ்க்காக தான் வந்து கூகுளோட சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்த பேங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஎல் பேங்க் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மும்பைல இருக்கு. அண்ட் இதோடைய எம்டி அண்ட் சிஇஓவா வந்து ரீசெண்டா தான் இந்த பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ விஸ்வபீர் அகுஜா அப்படின்ற பர்சன் வந்து சடனா அவங்களுடைய பர்சனல் லீவ்ல வந்து மெடிக்கல் லீவ்ல போனதுனால ஆர்பிஎல் பேங்கோடைய எம்டி அண்ட் சிஇஓவா. ஓகேவா, ஸோ எம்டி அண்ட் சிஇஓவா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜீவ் அகுஜா அப்படின்ற பர்சனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஆர்பிஎல் பேங்க் வந்து ஒவ்வொரு பேங்க்குமே வந்து அவங்களுக்கான ஒரு டிஜிட்டல் சர்வீசஸ் ஆப் அப்படின்றத வந்து வச்சிருப்பாங்க இல்லையா, ஓகேவா, ஸோ டிஜிட்டல் சர்வீசஸை கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்போ இல்லை அதுக்கான ஒரு வெப்சைட் அப்படின்றத வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அண்ட் ஆர்பிஎலோடைய அந்த டிஜிட்டல் சர்வீஸ்க்கான ஆப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அபாக்கஸ் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அபாக்கஸ் 2.0 அப்படின்றத வந்து கூகுள் கிளவுடோட சேர்த்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து பெட்டரா அவங்களுடைய சர்வீசஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எம்ஓயு வந்து டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரெசண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்பிஎல் பேங்க்ல வந்து எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 மில்லியன் கஸ்டமர்ஸ் அப்படின்றது வந்து இருக்காங்க. ஓகேவா, அண்ட் இந்த 4 மில்லியன் கஸ்டமர்ஸை வந்து 12 to 14 மில்லியன் கஸ்டமர்ஸா வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எத்தனை இயர்ஸ்க்குள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் இந்த டைப்பை வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பேங்க் வந்து பெட்டர் சர்வீசஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த பேங்க்ல வந்து நமக்கான அக்கௌண்ட் வந்து வச்சுப்போம் இல்லையா, ஓகேவா, ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற பேங்க்ல வந்து நமக்கு இந்த டிஜிட்டல் வே மூலியமா லாக்டவுன்ஸ் எல்லாம் நடந்துட்டே வர்றதுனால நமக்கு வந்து எல்லா சர்வீசஸுமே வந்து டிஜிட்டல் மூலியமா கிடைக்கிறது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற பேங்க்ஸ்ல வந்து இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனா இருக்கட்டும் இல்ல இந்த டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படின்றது வந்து பெட்டர் வேயா இல்லை அப்படின்னா எந்த பேங்க்ல வந்து அந்த டிஜிட்டல் சர்வீசஸை வந்து பெட்டரா கொடுக்குறாங்களோ அந்த பேங்க்குக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம், இல்ல புது அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, ஓகேவா, ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து இவங்க கூகுளோட டைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கஸ்டமர் பேஸையுமே வந்து எவ்வளோக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 to 14 மில்லியன் கஸ்டமர்ஸா வந்து வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதும் இவங்களுடைய டார்கெட்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். அண்ட் இந்த நியூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த நியூஸ் தான். ஓகேவா, என்ன அப்படின்னா விச் சிட்டி ஹாஸ் பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிட்டி டு ஹாவ் அ வாட்டர் மெட்ரோ ப்ராஜெக்ட். ஓகேவா, ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்டு இருக்காங்க இல்லையா, ஓகேவா, ஸோ இந்த கொச்சின் ஷிப்யார்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 23 பேட்டரி பவர்டு, ஓகேவா, பேட்டரி பவர் போட்டை வந்து பில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இதுல 5 போட்ஸை வந்து அவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கொச்சி வாட்டர் மெட்ரோ லிமிடெடுக்கு. ஓகேவா, ஸோ கொச்சி வாட்டர் மெட்ரோ லிமிடெடுக்கு 5 போட்டை வந்து ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, ஓகேவா. அண்ட் இந்த போட்டோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முசூரிஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த போட்டோடைய நேம் என்ன அப்படின்னா முசூரிஸ் அப்படின்றது தான் வந்து இந்த போட்டோடைய நேம். ஓகேவா, ஸோ இந்த போட்டை கொச்சின் ஷிப்யார்ட் வந்து 5 பேட்டரி போட்டை வந்து கொச்சி வாட்டர் மெட்ரோ லிமிடெடுக்கு கொடுத்தது மூலியமா எந்த சிட்டி வந்து இந்தியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோ சிட்டியா வந்து உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொச்சி சிட்டி தான் வந்து உருவெடுத்திருக்கு. ஓகேவா, அண்ட் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த பேட்டரி பவர்டு போட் இருக்கு இல்லையா, ஓகேவா, ஸோ இது டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 890 crore. ஓகேவா, அண்ட் இந்த 890 crore வந்து 579 crore. ஓகேவா, இந்த 579 crore வந்து யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மன் ஃபினான்ஷியல் கம்பெனி KfW இருக்காங்க இல்லையா, ஓகேவா, ஸோ அவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் வந்து கேரளா கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலியமா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ 102 crore. ஓகே,
ஸோ 102 crore வந்து கேரளா கவர்மெண்ட்டும் ஓகேவா. அதுல 72 crore வந்து லேண்ட் அக்யூசியேஷனுக்காக, அதுவுமே வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 66 crore வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலியமா வந்து ரைஸ் பண்றாங்க. ஓகேவா. ஸோ ஓவராலா இந்த பேட்டரி பவர் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 819 கோடி ரூபாய். ஓகேவா. அண்ட் இந்த பேட்டரி பவர் போட்டை வந்து இந்தியா அண்ட் ஜெர்மனி சேர்ந்து தான் வந்து பில்ட் பண்றாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனியான KfW இருக்காங்க இல்லையா. ஓகேவா. ஸோ அவங்க தான் வந்து 579 crore அளவுக்கான அமௌண்ட்டை வந்து ப்ரொவைடும் பண்றாங்க. ஓகே. அண்ட் இந்த போட்டோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முசூரிஸ் அப்படின்றது. ஓகே. அண்ட் இந்த பேட்டரி இருக்கு இல்லையா. ஸோ பேட்டரி பவர் போட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. அண்ட் இதுல எந்த பேட்டரி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா LTO அப்படின்ற பேட்டரி தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ லித்தியம் டெட்டனைட் ஆக்சைடு அப்படின்றது. ஓகே. ஸோ லித்தியம் டெட்டனைட் ஆக்சைடு அப்படின்ற அந்த பேட்டரியை தான் வந்து இந்த போட்ல வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which state government has declared 4 villages near Nepal border as a revenue village? ஓகேவா. ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 வில்லேஜஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெவென்யூ வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெவென்யூ வில்லேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு இதை வந்து ரெவென்யூ வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து பார்டரை வந்து எக்ஸாக்டா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அண்ட் இந்த ரெவென்யூ வில்லேஜஸ்ல ஒரு வில்லேஜ் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. சின்ன சின்ன குக்கிராமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஓகேவா. ஸோ அதை எல்லாமே கன்சஸ் பண்ணது தான் என்ன அப்படின்னா இந்த ரெவென்யூ வில்லேஜஸ் அப்படின்றது. அண்ட் இந்த ஒரு ரெவென்யூ வில்லேஜஸ்க்கு ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் தான் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ ரெவென்யூ வில்லேஜுக்கு கீழே நிறைய குக்கிராமங்கள் எல்லாமே இருக்கும். அது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ரெவென்யூ வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் அந்த ஒரு ரெவென்யூ வில்லேஜுக்கு ஒரு வில்லேஜர் ஆபீசர் அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. அண்ட் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற 7 டிஸ்ட்ரிக்ட் வந்து நேபாள் பார்டர் இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ அதோட சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற 7 டிஸ்ட்ரிக்ட் உடைய பார்டர் வந்து எதோட கனெக்ட் ஆகி இருக்கா, நேபாள் பார்டர் இருக்கும் இல்லையா. ஓகேவா. ஸோ அதை ஒட்டி 7 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல ரீசெண்டா 4 வில்லேஜஸை வந்து அவங்க ரெவென்யூ வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 4 வில்லேஜஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு வந்து பாவனிப்பூர் அப்படின்றது. ஓகேவா. ஒன்னு என்னது பாவனிப்பூர் அப்படின்றது. இன்னொன்னு வந்து தாக்கியா. ஓகேவா. ஸோ இன்னொன்னு வந்து டெட்யா அப்படின்றது. இன்னொன்னு பிச்சியா. ஓகேவா. ஸோ இந்த 4 வில்லேஜஸ் தான் வந்து ரெவென்யூ வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 4 வில்லேஜஸ்ல இருக்கிற மக்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வன்டாகியா கம்யூனிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வன்டாகியா கம்யூனிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த வன்டாகியா கம்யூனிட்டி பீப்புள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது மியான்மர்ல இருந்து கொஞ்சம் மக்களை வந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்டை வந்து நடுறதுக்காக, செடிகள் நடுறதுக்காக மியான்மர்ல இருந்து கொஞ்சம் மக்களை வந்து அவங்க இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. எப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல. ஓகேவா. ஸோ அவங்களதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த வன்டாகியா கம்யூனிட்டி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அண்ட் இவங்க இருக்கிற அந்த வில்லேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஓகேவா. ஸோ அதை தான் வந்து இப்போ என்னன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெவென்யூ வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட், இப்போ இந்த வில்லேஜ் ரெவென்யூ வில்லேஜ்னு அனௌன்ஸ் பண்றதுனால இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸா இருக்கட்டும். ஓகேவா. ஸோ இது எல்லாமே அந்த பீப்புள்ஸுக்கு. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் அந்த வில்லேஜஸ் வந்து ரெவென்யூ வில்லேஜஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸ்க்கு கீழே இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து கிடைக்கும். ஓகேவா. அதனாலதான் கவர்மெண்ட் வந்து இந்த கம்யூனிட்டி பீப்புள் இருக்கிற வில்லேஜஸ் வந்து ரெவென்யூ வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே. அண்ட் ரீசெண்டா வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கிற 4 வில்லேஜஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற 4 வில்லேஜஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடைய நேம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாவனிப்பூர், தாக்கியா, டெட்யா அண்ட் பிச்சியா அப்படின்றது தான் வந்து அந்த 4 வில்லேஜஸ் உடைய நேம். ஓகேவா. அண்ட் ரீசெண்டா வந்து ப்ராஜெக்ட் கோவர்தன். ஓகேவா. ஸோ ப்ராஜெக்ட் கோவர்தன் அப்படின்றத வந்து எந்த ஸ்டேட்ல கொண்டு இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னு
லான்ச் பண்ணாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் வந்து லான்ச் பண்ணாங்க ஓகேவா. ஸோ அங்க கோவர்தன் அப்படின்ற ஏரியா, கோவர்தன் எங்க இருக்கு, மதுரால இருக்கு ஓகேவா. ஸோ மதுரால வந்து டூரிஸ்ட் பிளேஸை வந்து பெட்டரா ஆக்கணும் அப்படின்றதுக்காக கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ரெயின் ஷெல்டர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட், ஈவன் பஸ் ஸ்டாண்டர்ஸ் ஓகேவா. ஸோ அதை எல்லாமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அங்க டூரிசம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ராஜெக்ட் கோவர்தன் அப்படின்றதையும் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் ஸ்வதேஷி தர்ஷன் அப்படின்ற ஸ்கீமையுமே வந்து எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல தான் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், which state foreign minister has launched a mobile app on urban forest parks ஓகேவா. so which state forest minister, foreign minister கிடையாது, which state forest minister has launched a mobile app on urban forest parks. so எந்த ஸ்டேட் உடைய ஃபாரஸ்ட் மினிஸ்டர் வந்து இந்த urban forest parksக்கான மொபைல் ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இதை ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற பார்க்ஸ் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேட்ல இருக்கிற பார்க்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸுமே வந்து இந்த ஆப் மூலியமா வந்து கிடைக்கும் ஓகேவா. ஸோ ஈவன் அந்த பார்க்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது, அந்த பார்க்ஸ்க்கான என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்மளுடைய பிளானை வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த பார்க்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிறது, ஆனால் அந்த பார்க்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கு, அதுக்கான டைரக்ஷன் என்ன ஓகேவா, அந்த பார்க்ஸுக்கான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன ஓகேவா. ஒரு பார்க் இருக்கு அப்படின்னா அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸுமே வந்து இந்த ஆப்ல வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அர்பன் ஃபாரஸ்ட் பார்க்கை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா. அண்ட் தெலுங்கானாவுடைய சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கே சந்திரசேகர் ராவ் அப்படின்ற பர்சன் வந்து சிஎம் இருக்காங்க. அண்ட் கவர்னரா வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்ற பர்சன் வந்து ஆக்ட் பண்றாங்க ஓகேவா. அண்ட் ரீசெண்டா ஹைதராபாத்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் ராக் மியூசியம் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணாங்களா ஓகேவா. ஸோ யார் லான்ச் பண்ணா அப்படின்னா நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் இருக்கார் இல்லையா ஓகேவா. ஸோ அவர் தான் வந்து ரீசெண்டா ஹைதராபாத்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓப்பன் ராக் மியூசியம் அப்படின்றத வந்து இனாகிரேட் பண்ணாங்க. அண்ட் இதுல வந்து ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 3.3 பில்லியன் இயர்ஸ்ல இருந்து 5.5 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் அந்த பீரியட்ல இருந்த ராக்ஸ் எல்லாமே வந்து பாறைகள் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அதை எல்லாமே வந்து இந்த மியூசியம்ல வந்து டிஸ்பிளேவா வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியால இருந்து ஒரு 35 பிளேசஸ்ல இருந்து ஓகேவா. ஸோ இந்த ராக்ஸ் அப்படின்றத வந்து இவங்க இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், கங்கசாகர் மேளா has been started in which state? ஸோ இந்த கங்கசாகர் மேளா அப்படின்றது எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஓகேவா. அண்ட் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சங்கராந்தி இருக்கு இல்லையா. ஸோ சங்கராந்தி அப்படின்றது மற்ற ஸ்டேட்ல பொங்கல் செலிப்ரேஷன் ஓகேவா. ஸோ நம்ம பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், மகாராஷ்டிராவா இருக்கட்டும் இல்ல தெலுங்கானா, ஆந்திரா ஓகேவா. ஸோ இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை வந்து சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதே சங்கராந்தி இந்த பீரியட்ல வெஸ்ட் பெங்கால்ல வந்து என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா இந்த கங்காசாகர் மேளா அப்படின்றத செலிப்ரேட் பண்றாங்க ஓகேவா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹோலி ரிவர் கங்கா இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ அதுல டிப் ஆகி அவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல் அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கங்காசாகர் மேளா அப்படின்றது எங்க நடக்கும் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து நடக்கும். அண்ட் லுசாங் ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா, லுசாங் இல்ல நாம்சாங் ஃபெஸ்டிவல் எங்க கண்டக்ட் பண்றாங்க, எங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா சிக்கிம்ல வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஓகேவா. ஸோ அது சிக்கிமுடைய நியூ இயராகவும் இருக்கு அண்ட் ஆனுவல் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலும் கூட ஓகே. அண்ட் லுசார் அப்படின்ற ஃபெஸ்டிவல் ஓகேவா. ஸோ லுசார் அப்படின்றது நேபாள், பூட்டான் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அண்ட் லுசார் வந்து இந்தியாவில் வந்து அருணாச்சல் பிரதேஷ்லையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் லடாக் இருக்கு இல்லையா ஓகேவா. ஸோ லடாக்குடைய நியூ இயர் எது அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவுமே வந்து லொசார் அப்படின்ற ஃபெஸ்டிவலா தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகே. அண்ட் ரீசெண்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஓகேவா. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஃபர்ஸ்ட் டைமா அகர்வெல் அப்படின்ற ஃபெஸ்டிவலை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க ஓகேவா. ஸோ அகர்பெல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய நயகரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதுக்கான டூரிசமை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அகர்பெல் அப்படின்ற ஃபெஸ்டிவலையுமே வந்து ரீசெண்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க ஓகே. அண்ட் ஹார்ன்பெல் ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா நாகாலாந்துல வந்து ஹார்ன்பெல் ஃபெஸ்டிவலை வந்து
செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் மணிப்பூர்ல வந்து ரீசெண்டா நட சங்கீர்த்தனா அப்படின்ற டான்ஸ் அண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவலை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், who has released a report on the second round of quarterly employment survey for the period July to September 2021. ஓகேவா? ஸோ ஜூலை டு செப்டம்பர் 2021க்கான எம்ப்ளாய்மெண்ட் சர்வே ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை யாரு ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் இருக்கார் இல்லையா, ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஜூலை டு செப்டம்பர் கணக்குப்படி இந்தியாவில் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வே அப்படின்றத வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு 9 செக்டார்ஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் அந்த 9 செக்டார்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங், எஜுகேஷன், ஹெல்த், ஐடி, ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி இருக்கிற செக்டார்ஸ் தான். ஓகே, அண்ட் இந்த மாதிரி இருக்கிற செக்டார்ஸ்ல ஜூலை டு செப்டம்பர் படி இந்தியால வந்து எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3.10 crore இருந்தது. ஓகேவா? அண்ட் இதுக்கு முன்னாடி பீரியட்ல இது வந்து ஜூலை டு செப்டம்பர்ல. ஓகே, அண்ட் ஏப்ரல் டு ஜூன் இதுக்கு முன்னாடி இருந்த குவார்டர் அதுதான். ஓகேவா? ஏப்ரல் டு ஜூன் படி இந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வேல எவ்வளோ கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா 3.08 crore அப்படின்றத வந்து லாஸ்ட் குவார்டர்ல வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்வே படி வந்து அவங்க சொன்ன கணக்கு. பட் இந்த ஜூலை டு செப்டம்பர்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் இந்த குவார்டர்லி எம்ப்ளாய்மெண்ட் சர்வே படி இந்தியாவில் இந்த 9 செக்டார்ஸ்ல வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3.10 crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 6th எக்கனாமிக் சென்சஸ் படி, ஓகே, என்னது 6th எக்கனாமிக் சென்சஸ், இது வந்து 2013 to 14ல வந்து அவங்க கால்குலேட் பண்ணது. ஓகே, அண்ட் அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 2.37 crore தான் வந்து இந்த 9 செக்டார்ஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருந்திருக்கு. பட் இந்த 2021 ஜூலை டு செப்டம்பர்ல இது எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3.10 crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த குவார்டர்லி எம்ப்ளாய்மெண்ட் சர்வே இருக்கு இல்லையா, இதை யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா பூபேந்திர யாதவ் அப்படின்ற பர்சன் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், External Affairs Minister has signed an agreement for second phase of a Passport Seva program with which company? So இந்த பாஸ்போர்ட் சேவா கேந்திரா, இந்த பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் கீழே வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திரா அப்படின்றதுமே வந்து இந்தியாவில் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 555 பாஸ்போர்ட் கேந்திராஸ் அப்படின்றது இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பாஸ்போர்ட் சேவை கேந்திரா மூலியமா ஆன்லைன்லயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீசஸை வந்து அந்த பாஸ்போர்ட் சேவை கேந்திரா அப்படின்றவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ரீசெண்டாக வந்து நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இந்த செகண்ட் ஃபேஸ்ல என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இ பாஸ்போர்ட் அப்படின்றத வந்து கொண்டு வர போறாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இப்போ நமக்கு வந்து பிசிக்கலா எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிற இந்த பாஸ்போர்ட் தான் இருக்கு. ஸோ இது இந்த பிசிக்கல் பாஸ்போர்ட்டை வந்து கேரி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா ஒன்று பாஸ்போர்ட் தொலைஞ்சு போறதுக்கான அந்த சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் இது அது இல்லாம கிழிஞ்சிட்டாலோ, ஓகேவா, ஸோ இல்லை தண்ணியில விழுந்துட்டாலோ, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் அவங்க என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இ பாஸ்போர்ட் அப்படின்றத வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இ பாஸ்போர்ட்ல வந்து அதாவது ஒரு மைக்ரோ சிப்பை வந்து இன்செர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை தான் கொண்டு வர்றாங்க. அண்ட் இதுக்காக ரீசெண்டா நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து யார் கூட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் கூட தான் வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஆல்ரெடி ட்ரையல் பேசிஸ்ல, ஓகேவா, ஆல்ரெடி ட்ரையல் பேசிஸ்ல எவ்வளோ இ பாஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2000 வரைக்குமான இ பாஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்தியாவில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் அண்ட் டிப்ளமோட்ஸ் அப்படின்ற அவங்களுக்கு வந்து ப்ரொவைடும் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரையல் பேசிஸ்ல வந்து அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறமா வந்து இ பாஸ்போர்ட் அப்படின்றத வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரொவைடும் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக டிசிஎஸ் அண்ட் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரீசெண்டா டைப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who is the head of the committee constituted by Supreme Court to probe the security lapse during the Prime Minister Narendra Modi's recent Punjab visit? ஓகேவா, இந்த நியூஸ் ஆல்ரெடி நம்ம
இந்த விஷயத்த வந்து நியூஸ்ல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு தெரியும். என்ன அப்படின்னா பஞ்சாப்க்கு வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ரீசெண்டா விசிட் பண்ணாரு. ஓகேவா? ஸோ அப்படி விசிட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம்ல இந்த செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்றது வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் வந்து இவர் போற வேலை வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்ததுனால அந்த செக்யூரிட்டி லேப்ஸை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து ரைஸ் ஆகிட்டே வருது. ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு கமிட்டியை தான் வந்து ரீசெண்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரீசெண்டா ஒரு கமிட்டியை செட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியுடைய ஹெட்டா வந்து யார் ஆக்ட் பண்றா அப்படின்னா என்வி ரமணா அப்படின்ற பர்சன் தான் வந்து ஆக்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது எதனால வந்து அந்த செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்றது நடந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் வந்து என்வி ரமணா தலைமையில ஒரு கமிட்டியை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கமிட்டியில ஹிமா கோலி அண்ட் சூரியகாந்த் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருமே வந்து இதுல இன்க்ளூடடாகவும் இருக்காங்க. அண்ட் பிரைம் மினிஸ்டரை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கு. அதை நேம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ எஸ்பிஜி அப்படின்ற பர்சன் மெயினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டருக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. அதாவது பிரைம் மினிஸ்டர் பாடி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களை என்ன நேம் சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் அது மட்டும் இல்லாம ப்ளூ புக் அப்படின்னு சொல்லியும் ஒன்று வந்து இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இருக்கு இல்லையா? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1988 ஸ்பெஷலா ஒரு ஆக்ட் கொண்டு வந்து தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ராஜீவ் காந்தியை வந்து கொன்னாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் தான் வந்து அந்த இன்சிடென்ட் அப்படின்றது நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்றது. ஓகேவா? அண்ட் இவங்களுக்கு வந்து ப்ளூ புக் அப்படின்னு சொல்லியும் இருக்கு. இந்த ப்ளூ புக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர்ஸ் பாதுகாக்கிறதுக்கு அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கண்டெயின் பண்ண ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் எல்லாம் கண்டெயின் பண்ண ஒரு புக்கை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளூ புக் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், who has become the 73rd Grand Master of India? So 73rd Grand Master of Indiaவா ரீசெண்டா யார் வந்திருக்கா அப்படின்னா சென்னையை சேர்ந்த பாரத் சுப்ரமணியம் அப்படின்ற பர்சன் தான் வந்து ரீசெண்டா செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கிராண்ட் மாஸ்டர் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 கிராண்ட் மாஸ்டர் நாம்ஸை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஓகேவா? ஸோ என்னது 3 GM நாம்ஸ் அண்ட் 2500 எலோ பாயிண்ட்ஸ் இதை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்னென்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 73rd கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியாவை வந்து யார் வந்திருக்கா அப்படின்னா பாரத் சுப்ரமணியம் அப்படின்ற பர்சன் வந்திருக்காரு. அண்ட் இவருக்கு எத்தனை இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14 இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? அண்ட் 72nd கிராண்ட் மாஸ்டரா வந்து மித்ரபக் குஹா அப்படின்ற பர்சனும் 71st கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியாவா சங்கல்ப் குப்தா அப்படின்ற பர்சனும் வந்து வந்திருக்காங்க. ஸோ 73rd பர்சனா சென்னையை சேர்ந்த பாரத் சுப்ரமணியம் அப்படின்ற பர்சன் வந்து வந்திருக்காரு. அண்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who has flagged in India's first multi-dimensional adventure sport expedition? ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரெக்கிங் பண்ணுவாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடானது தான். ரீசெண்டா 12 மெம்பர்ஸ். ஓகே. ஸோ 8 இந்தியன் ஆர்மி பர்சன்ஸ் அண்ட் 4 அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற யூத் பர்சன்ஸ் வந்து மவுண்ட் ஆல்ப்ஸ்ல எங்க மவுண்ட் ஆல்ப்ஸ்ல வந்து அவங்களுடைய எக்ஸ்பெடிஷன் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பிளாக் ஆஃப் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் வந்து இதை பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் இவங்க எதோடைய பார்ட்டா இதை ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனரிங். ஓகேவா? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனரிங் அண்ட் அலைட் ஸ்போர்ட்ஸ் இன் பிரான்ஸ். ஓகேவா? ஸோ பிரான்ஸ்ல இந்த ப்ரோக்ராமை வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனரிங் அண்ட் அலைட் ஸ்போர்ட்ஸ் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மவுண்ட் ஆல்ப்ஸ் அப்படின்றது வந்து யூரோப்ல இருக்கிற ஒரு 7 கண்ட்ரீஸ்ல வந்து இந்த மவுண்டைன் ரீஜியன் அப்படின்றது வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இந்தியாவை சேர்ந்த 12 பர்சன்ஸ் வந்து ரீசெண்டா அந்த ட்ரெக்கிங் அப்படின்றத வந்து ஸ்டார்ட்
பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனரிங் அண்ட் அலைட் ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவில் எந்த பிளேஸ்ல வந்து இவங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல தான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கு. ஓகே, ஸோ ரீசெண்டாக இதை இனாகிரேட் பண்ணது யாரு, ஃபிளாக் இன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. Next one, Legends League Cricket has appointed who among the following as an ambassador to its all women official team. ஓகேவா, ஸோ இந்த ஆல் உமன் அஃபிஷியல் டீம் உடைய பிராண்ட் அம்பாசிடரா, ஓகேவா, ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜுலன் கோஸ்வாமியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த லெஜண்ட் லீக் கிரிக்கெட் இருக்கு இல்லையா, இது எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜான் 2022ல ஓமன் அண்ட் மஸ்கட்ல இந்த ரெண்டு பிளேஸ்லயுமே வந்து இந்த லெஜண்ட் லீக் கிரிக்கெட் அப்படின்றத வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. மெயினா எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரிட்டையர்டான உமன் கிரிக்கெட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் கேம் தான் எது அப்படின்னா இந்த லெஜண்ட்ஸ் லீக் கிரிக்கெட். ஸோ லெஜண்ட்ஸ் அப்படின்றது யாரு, ஆல்ரெடி அந்த கேம்ல வந்து எக்ஸெப்ஷனல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தவங்கள தானே சொல்லுவோம். ஓகேவா, ஸோ ரிட்டையர்டான உமன் கிரிக்கெட்டர்ஸ்க்கான ஒரு ப்ரொஃபஷனல் கேம் தான் வந்து இந்த லெஜண்ட்ஸ் கிரிக்கெட் லீக் அப்படின்றது. அண்ட் இது எங்க நடக்க போகுது அப்படின்னா ஓமன் அண்ட் மஸ்கெட்ல வந்து ஜான் 20ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்தியன் மகாராஜா, ஏஷியன் லைன்ஸ் அண்ட் வேர்ல்ட் ஜெயின்ஸ், ஸோ இந்த மாதிரி 3 டீம்ஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதோடைய பிராண்ட் அம்பாசிடரா வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரவுண்டரான ஜுலன் கோஸ்வாமி அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அண்ட் ரீசெண்டா ஜுலன் கோஸ்வாமியை பத்தின ஒரு பயோபிக்குமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கான ட்ரைலருமே வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா, அதோடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சக்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்றது. ஓகே, சக்டா அப்படின்றது வந்து ஜுலன் கோஸ்வாமி பிறந்த ஊர், ஸோ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. சக்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்றது ஜுலன் கோஸ்வாமியை பத்தின பயோபிக். அண்ட் இந்த பயோபிக்ல யார் ஆக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அனுஷ்கா சர்மா தான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜுலன் கோஸ்வாமி வந்து இப்போ வரைக்குமே வந்து உமன்ஸ் கிரிக்கெட்டர்ல மோஸ்ட் விக்கெட்டட் பர்சனாகவும் அவங்க தான் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹூ அமங் தி ஃபாலோயிங் ஹாஸ் கிளைம்டு மெல்பர்ன் டைட்டில். ஓகேவா, 2022ல இந்த மெல்பர்ன் டைட்டிலை வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஃபேல் நடால் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஸோ இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்த பர்சன், ஸ்பெயினை சேர்ந்த பர்சன். அண்ட் இந்த டைட்டில் வந்து இவருடைய 89th ATP டைட்டிலாகவும் இருக்கு. ஓகேவா, அண்ட் மென்ஸ் கேட்டகரியில மெல்பர்ன் டைட்டில வின் பண்ணது யாரு அப்படின்னா ரஃபேல் நடால். ஓகே, அண்ட் உமன்ஸ் கேட்டகரியில, ஓகேவா, ஸோ உமன்ஸ் கேட்டகரியில இந்த மெல்பர்ன் டைட்டில வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிமானோ ஹாலிப் அப்படின்ற பர்சன் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொமானியா கண்ட்ரியை சேர்ந்த பர்சன். அண்ட் இவர் யாரை பீட் பண்ணி வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஃபேல் நடால் மேக்ஸிமி கிரீசி அப்படின்ற பர்சனை தான் வந்து ஃபைனல்ல பீட் பண்ணி அவருடைய 89th ATP டைட்டிலான மெல்பர்ன் டைட்டிலை வந்து ரீசெண்டா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டா வந்து அடிலைட்ல வந்து அந்த டைட்டிலும் நடந்தது. ஓகேவா, அடிலைட் எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியால இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பனுக்கு முன்னாடி டென்னிஸ்ல வந்து 4 ஓப்பன் அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா, ஓகேவா, ஸோ 4 கிராண்ட் ஸ்லாம் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னென்னது ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன் ஓப்பன் அண்ட் US ஓப்பன். இந்த 4 மேட்சஸை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிராண்ட் ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மந்த்ல வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி தான் வந்து இந்த அடிலைட் ATP டோரை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இதுல வந்து டபுள்ஸ் டைட்டில், மென்ஸ் டபுள்ஸ் டைட்டில் வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியன் பர்சன்ஸ் தான் வந்து மென்ஸ் டபுள் டைட்டில் வந்து அடிலைட்ல வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோஹன் போபண்ணா அண்ட் ராம்குமார் ராமநாதன் அப்படின்ற பர்சன். ஓகே, ரோஹன் போபண்ணாக்கு இது 20th ATP டைட்டில் அண்ட் ராம்குமார் ராமநாதன் இருக்கார் இல்லையா, ஓகேவா, ஸோ இவருக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ATP டைட்டில். ஸோ அடிலைட்ல நடந்த ATP டைட்டில்ல டபுள்ஸ் மென்ஸ் கேட்டகரியில வின் பண்ணது யாரு அப்படின்னா ரோஹன் போபண்ணா அண்ட் ராம்குமார் ராமநாதன். இவங்க யாரை பீட் பண்ணாங்க அப்படின்னா இவான் டோகிக் அண்ட் மார்செலோ மேலோ. ஓகேவா, ஸோ இவங்க தான் வந்து ரன்னர் அப்பா இருந்த பர்சன்ஸ். அண்ட் உமன்ஸ் டபுள்ஸ் கேட்டகரியில டைட்டில் வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்லா பேட்ரி அண்ட் ஸ்ட்ரோம் சாண்டர்ஸ் அப்படின்ற பர்சன். ஓகே, ஆஸ்லே பேட்ரி அண்ட் ஸ்ட்ரோம்
சாண்டர்ஸ் அப்படின்ற பர்சன் வந்து உமன்ஸ் டபுள் டைட்டில வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உமன்ஸ் சிங்கிள் டைட்டில வின் பண்ணது ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆஸ்லே பேர்டி அப்படின்ற பர்சன் தான் வந்து உமன்ஸ் சிங்கிள் டைட்டிலையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் மென்ஸ் சிங்கிள் டைட்டில வந்து வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கேலே மான்ஃபில்ஸ் அப்படின்ற பர்சன் வந்து மென்ஸ் சிங்கிள் டைட்டில வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் இது எங்க நடந்தது அப்படின்னா அட்லைட்ல தான் வந்து நடந்தது. அட்லைட் எங்க இருக்கு? ஆஸ்திரேலியால இருக்கு. அண்ட் டென்னிஸ் ஃபெடரேஷனுக்கான ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா? ஸோ ஏடிபியோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லண்டன் யூகேல தான் வந்து அதோடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து இருக்கு. ஓகே கைஸ், இதுதான் ஜான் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சிசி தமிழ் அப்படின்ற டெலிகிராம் சேனல்ல வந்து இருக்கும். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.